கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்டில் இந்த 4 பிஹெச்கே டூப்ளக்ஸ் டைப் வீட்டை கட்டியிருக்காங்க. சைட் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங், வீட்டோட மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸிங். லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், பில்டப் ஏரியா 2300 ஸ்கொயர் ஃபீட். லிவிங் ஸ்பேஸ் டிஸ்டர்ப் ஆகாதபடி 10க்கு 10 அடியில் தனியாக ஸ்டேர்கேஸ் ஏரியா ஒதுக்கி அங்கே ஹை சீலிங் ஸ்ட்ரக்சரோட இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், அதுக்கு மேலே அப்படியே டிட்டோவா தேர்ட் அண்ட் ஃபோர்த் பெட்ரூம், 4லேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம், ஃப்ரண்ட்டில் நீளமாக பெரிய பால்கனி, கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் இல்லாமல் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பெரிய லிவிங் ஹால்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்க்கு பதிலாக போர்ட்டிகோ, லிவிங் ஹால், லாஞ்ச், ஸ்டேர்கேஸ் ஏரியா இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்ச டிசைன்ஸை பொறுத்து இருக்கிறது பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1410 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 30 அடி அகலமாகவும் 47 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட்டில் பால்கனி வச்சு பாக்ஸ் ஷேப்பில் பிளான் பண்ணி மேலே எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் இருக்கும், ஸ்பெஷல் பட்டியில் நிறைய டெக்ஸ்சர் இருக்கும், மெட்டாலிக் பெயிண்டில் ஃபினிஷிங் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 10க்கு 17. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்ச டிசைன்ஸை அழகாக பொறுத்திருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6க்கு 4, இந்தியன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. அறைக்கு முழுவதும் 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் டார்க் அண்ட் லைட் ப்ரௌன் கலரில் பெரிய டிவி யூனிட் செஞ்சு அதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே பேஸ் கேபினட்ஸும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைடில் ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினட் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்க்கு பதிலாக சென்டர்லையும் சுற்றி எட்ஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்ச அழகான டிசைன்ஸை பொறுத்திருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 16க்கு 8. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. சைடில் கிளாஸ் டோர்ஸோட டால் கேபினட்ஸ், ஓவர்ஹெட் கேபினட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ராரோ. லெஃப்ட் சைடில், அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். சைஸ் 10க்கு 16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே 2 டோர் டைப்பில் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லோ சீலிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கேயும் கபோர்ட் ஒர்க் செஞ்சு அடிஷனல் ஸ்டோரேஜ் யூனிட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ்
6க்கு 5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 16க்கு 10. இந்த வால் எல்லாமே ஸ்டோரேஜ்க்காக செல்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது அட்டாச்டு பாத்ரூம். சைஸ் 6.5க்கு 5. பாத்ரூம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டோர் ஃபிட் பண்ணிடுவாங்க. படிக்கட்டுக்கு அடியில் யூபிஎஸ் மாற்றக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஸ்பேஸ் டிஸ்டர்ப் ஆகாதபடி ஸ்டேர்கேஸ்க்குன்னு 10க்கு 10 அடியில் தனியாக இடம் ஒதுக்கி அங்கே ஐசீடிங் ஸ்ட்ரக்சரோட இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. படி ஏறும்போது இன்பிட்வீனில் ஒரு இன்டர்மீடியட் பிளாட்ஃபார்ம் கட்டியிருக்காங்க. இங்கிருந்து பார்க்கும்போது கீழே இருக்கிற லிவிங் ஹாலும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிவிங் ஹாலும் ரெண்டுமே அட் அ டைமில் தெரிகிற மாதிரி ஒரு நல்ல வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு இன்வெர்ட் பால்கனி கான்செப்டில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பெரிய லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 10.5க்கு 16. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6க்கு 5. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஃபோர்த் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 16க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6க்கு 5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டிட்டோவாக அப்படியே மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம்ஸை அதே சைஸில் கட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்ட்ராரோ. ஃப்ரண்ட்டில் நீளமான பெரிய பால்கனி. சைஸ் 25க்கு 8. ஃப்ரண்ட் வாலுக்கும் ஃப்ளோருக்கும் ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு அடியில் 6க்கு 6 அடி சைஸில் லாண்ட்ரி ஸ்பேஸ் பிளான் பண்ணி இங்கே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வீரகேரளம் அடுத்து வேடப்பட்டியில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.